மயில்லாம் தெரியுதுல்ல. மயில் கிட்டக்க தெரிய மாட்டேங்குது. அதான் எல்லா கோபுரமும் தெரியுது பாருங்க. இந்த கோபுரத்தெல்லாம் தேடுமா? பேக் கீழே விட்டுட்டே வந்துட்டேன். எந்த ஒரு வீடா? இல்லை இல்லை உன்னை ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். என் ட்ரெஸ்ஸை போட்டதுக்கு அப்புறம் எடுக்கிறேன். என்ன ஆமாம் ஆமாம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கலாம் பார்த்து. சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு வீடு. நாங்கள் இது மாதிரி வீடு பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் போக முடியல இல்லையா கரைக்கிட்ட தான். அந்த தோப்பில் பாம்பெல்லாம் வரும்னு சொல்லி செம்ம வீடு 3 லட்சத்துக்கு. அது ரொம்ப பரவாயில்ல, பெரிய வீடு. மாடலாக கட்டியிருந்தேன். இவர் எப்போ வருவார்? அந்த நேரத்துலாம் அந்த மாதிரி வர முடியாது இல்லையா, அதனால வேணான்ப்பா. ஆமாங்கப்பா, பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்கல்ல. அவங்க இருந்தாங்கல்ல அப்போ அதுக்கு முன்னாடி ட்ரைனேஜ் தெருன்ற இடத்துல இருந்தோம். அதுவும் நல்ல பெரிய வீடு தான். அப்போ 1 லட்சத்துக்கே அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தோம். இப்போ மாடியில் 2 லட்சத்துக்கு மேலே கொடுத்து வீடு பத்தலை. ஓகே இருந்தால் நாங்கள் வாடகைக்கு போக மாட்டோம். எப்பயுமே ஒரு நாள் வருமானம் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. அதனால ஒத்தி போனாதான் பிரச்சனை இல்லை. என் ஊர் பால் பண்ணேன். மார்க்கெட் இருக்குங்கல்ல, காந்தி மார்க்கெட்டு, திருவரம்பூர் போகிற வழி. திருவரம்பூர் போகிறோம்ல, அந்த ரோடு தஞ்சாவூர் ரோடு. பால் பண்ணன்னு சொல்லுவாங்க. மெயின் தஞ்சாவூர் பஸ் ஏறணும்னா பால் பண்ண போய் தான் ஏறுவாங்க. கொடுத்துடலாமா?